ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நகை கடை பக்கம் போயிருந்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பழைய கொலுசு, மோதிரம் அதெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ டெல்லிலாம் போகிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக அழகாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நிறைய புது கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு அதெல்லாம் ஊட்டுற மாதிரி கிண்ணிங்க. ஸோ நான் வந்து ரொம்ப மெலிசாக பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி டிசைன் கேட்டேன். ப்ளைனாக காட்டுங்கன்னு சொன்னதும் அவங்க இந்த மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் பழசு போட்டிருந்ததும் இந்த மாதிரி டிசைன் தாங்க, எனக்கு அந்த மாதிரி வேணாம், மெலிசாக காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இந்த கொலுசு வந்து ஃபைனலாக எடுத்துட்டேன். நல்லா அழகாக இருந்துச்சு. சிம்பிளான டிசைனில் ரொம்ப சவுண்ட்லாம் இல்லாமல் போட்டிருந்தேன். ஒரு 3 முத்து இருக்கிற மாதிரி வந்துட்டு சிம்பிளாக இருக்கிறப்பல வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த மாதிரி டிசைன் நான் எப்போவுமே கேட்பேன், ஆனால் கிடைக்காது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிச்சு. ஸோ பழசு மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரிங்கு. வெளியில் வந்து ரிங்கு போட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, உடம்பு ஹீட் குறையும்னு சொல்லுவாங்க. அதனால் என்னதான் தங்க ரிங்கு போட்டிருந்தாலுமே கூட வெளியில் ஒரு மோதிரம் போடணுக்காக வாங்கியிருந்தேன். எனக்கும் வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்டுக்கும் வாங்கியிருந்தேன். இது அடுத்தது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் செஞ்ச ஃப்ளவர்ஸுங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்துட்டு ஃபிக்ஸடாக இந்த வெள்ளியில் பூ வாங்கி அப்படியே வைக்கிறதுக்காக டெக்கரேட்டிங்கில் நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதுனால அவங்க ஒரு 4-5 சாம்பிள்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஒவ்வொன்றும் வந்து 4-5 கிராம் போல் வருமா. இருந்தாலும் இவ்வளோ தேவையில்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பூ வைக்கிற அழகு வந்து என்ன தான் நம்ம வெளியில் வாங்கி வச்சாலும் வராதுன்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஹஸ்பண்ட்க்கு வாங்கின ரிங். இது வந்து பிளாட்டினம் டிசைன், அதாவது 92.5 கிராம் சில்வர் இருக்கும். இது எனக்கு வாங்கின ரிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெட்டி டிசைன், வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அட்ஜஸ்டிங் டைப்பில் இருந்ததுனால 2 இலை மாதிரி டைப்பில் வாங்கியிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இட்டாலியன் சில்வரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ சிம்பிளாக அன்றைக்கி வந்துட்டு பழசெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு வந்து புதுசாக வாங்கினதெல்லாம் வாங்கிட்டு மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா ஒரு 260 ரூபா அவங்க எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொலுசு வந்து காலையும் போட்டு அழகு பார்த்தாச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்து வர வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.